ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பப்பு தருண் குட்டிக்கு ஸ்கூலில் மாஸ்டர் செஃப் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்லேயே மாஸ்டர் செஃப் தீமுக்கான காஸ்டியூம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி வந்து மாஸ்டர் செஃப் தீம் காஸ்டியூம் வந்து வீட்லேயே சுலபமாக ஈஸியாக உள்ள திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப மாஸ்டர் செஃப் காஸ்டியூம் செய்கிறதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒயிட் ஷார்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிசரு, பென்சில், தென் இது மாதிரியான ஒரு ரெட் கலர் ரிப்பனு, அதுக்கப்புறமா 2 ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஒன்று பிளாக் அண்ட் ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளூ ஃபெவிகால் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஈஸியாக மாஸ்டர் செஃப் காஸ்டியூம் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபைனலாக நம்ம மாஸ்டர் செஃப் தீம்க்கான காஸ்டியூம் வந்து முத நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா கேரட் அல்வாவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இது ரெண்டுமே வந்து தீம்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்து விட சொல்லி டைரியில் நமக்கு வந்து நோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. கேரட் அல்வாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு துருவின கேரட் எல்லாமே நல்லா கீயில் வதக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு கொஞ்சம் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஃபைனலாக இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணி லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எந்த கலரிங்கும் ஆட் பண்ணல. கலரிங் ஆட் பண்ணாமலே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து கேரட் அல்வா முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சைட்லேயே வந்து பொட்டேட்டோஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 2 பாக்ஸில் வந்து நான் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை தனியாக, கேரட் அல்வா தனியாக பேக் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கொஞ்சமாக ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் வந்து சாஸ் ரெடி பண்ணி குட்டிக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணதுக்கு அப்புறமா குட்டியை வந்து சாப்பிட வச்சு கரெக்டாக ஒரு 8:45க்குலாம் நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். பட் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த காஸ்டியூம் எல்லாமே நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குட்டியை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.